டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டிலிருந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து பார்த்தோன்னா டிஆர்பி போர்டிலிருந்து அஃபிஷியலாக ஒரு அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம், ஸோ முதுகலை ஆசிரியர் தேர்வு திட்டமிட்டபடி அக்டோபர் 12 நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் போதுமானது. ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம வந்து படித்து பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் டேட் வந்து எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் ஆகுமா, அது அடுத்து வந்து ஒரு ஒரு 10 நாள் இல்லை 20 நாள் வந்து சேஞ்ச் பண்ணி வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததால் ஸோ இன்றைக்கி மார்னிங் ஒரு நியூஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணபடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து நோ சேஞ்ச் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் மாதம் 12 இதுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக வந்து டேட் வந்து மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ளஸ் ஜிகே, ஸோ இந்த 2 சிலபஸ் மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்போ தான் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியும் அண்டு ஜென்ரல் நாலேஜ், ஸோ இந்த 2 சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக ரிலீஸ் பண்ணதால் நம்ம ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் டேட் வந்து தள்ளி வைக்கணும், ஸோ படிக்கிறதுக்கு வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு டிஆர்பி தரப்புலேருந்து என்ன அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாமுக்கு 60 நாள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா 60 days தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கான ஸ்டடி டேஸாக கொடுக்குறாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம டிஆர்பி போர்டில் 90 நாளைக்கு மேலே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இன்ஆஃப் டைம் ஃபார் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போது இவங்க டிஆர்பி போர்டிலேருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அவங்க எக்ஸாமை விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து நிறையவே தான் கொடுத்துருக்கோம். ஸோ படிக்கிறதுக்கான நேரம் வந்து நிறையவே கொடுத்துருக்கோம். ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கிற சிலபஸ்க்கு படிக்கிறதுக்கான நேரமும் அதிகமாகவே கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸாமுடைய டேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கான சென்டர், ஸோ இந்த தேர்வு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன பிளேஸில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றது அலாட்மெண்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக அது எப்படியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான அஃபிஷியலாக ஆல் டிக்கெட் நம்ம டிஆர்பி போர்டு வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய விஷயம் நம்ம டிஆர்பி போர்டிலிருந்து கன்ஃபர்மேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அக்டோபர் 12 எக்ஸாம் அப்படின்றதுல. இதில் ஒரு சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பண்ண போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னா நம்ம 11 நம்ம வந்து ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ 12 எக்ஸாம், ஸோ அந்த டேட்டு நம்மளுக்கு விட்டுருவோம். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஸோ உங்களுடைய ஸ்டடி மோடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸோ கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு போதுமான அளவுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் இன்றைக்கி தரேன். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எப்படி வந்து 20 மார்க் ஈஸியாக எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் நான் இன்றைக்கி வந்து தரேன். அதுக்கப்புறம் உங்களுடைய மேஜரை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் என்ன மேஜர் சப்ஜெக்டில் இருக்கீங்களோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜியும் த சேம் வே ஃபாலோ பண்ணுங்கள். அதையுமே வந்து விட்டுற வேண்டாம். எஜுகேஷன் மெத்தடாலஜியில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய சக்ஸஸை கை கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வேறு எதுனா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் இருந்து மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ என்னுடைய அப்டேஷனை நான் கொடுத்துட்டு வரேன். தேங்க்யூ.